ரசிகனே ஓ ரசிகனே ஓ ரசிகனே. வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, எங்கள் டாக்டர் கலைஞர் அவர்களே இன்றும் இந்த நிகழ்ச்சியின் நாயகன். ஆண்டில் வெளிவந்த குறவஞ்சி என்ற திரைப்படம். அந்த படத்தில் புகழ்பெற்ற இசையமைப்பாளர் TR பாப்பாவின் இசை கோலத்தில் எங்கள் கலைஞர் இயற்றிய பாடலுக்கு குரல் கொடுத்தவர். அந்த நாளில் துள்ளிசை பாடகிக்கோர் பாடகி என்று இனம் காணப்பட்டவர். மெல்லிசையாகவும் அருமையாக பாடியவர். பல மொழிகளில் பாடிய ஷமுனா ராணி குழுவினரோடு இணைந்து பாடிய பாடலை இந்த மேடையில் பாட நமது அன்புக்குரிய பாடகி BS சசிரேகா இசைந்து வந்திருக்கின்றார். அவரை அன்போடு அழைப்போம். அசைவிருக்குது உடலிலே, கலை இருக்குது நெளிவிலே, விலை இருக்குதா உலகிலே, எனக்கு விலை இருக்குதா உலகிலே. அலை இருக்குது கடலிலே, அசைவிருக்குது உடலிலே, கலை இருக்குது நெளிவிலே, விலை இருக்குதா உலகிலே, எனக்கு விலை இருக்குதா உலகிலே. அலை இருக்குது கடலிலே, அசைவிருக்குது உடலிலே. அசைவிருக்குது உடலிலே. அசைவிருக்குது உடலிலே, அலை இருக்குது நெளிவிலே, விலை இருக்குதா உலகிலே, எனக்கு விலை இருக்குதா
இல்லை, ஜெயந்தா அவர்களுக்கு அந்தளவு வயதாகவில்லை என்றும் நினைக்கின்றோம். என்னாலும் பாடலை ரசிப்பதற்கு வயது இல்லை என்ன? பாடல் வரிகளை ரசித்து பாடியவரை பற்றியும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். உண்மையிலேயே நான் நினைத்து பார்க்கிறேன், இந்த பாடலை பார்க்கின்ற பொழுதே அரசியலுடைய வரலாற்றை எழுதினாலும் சரி, திரைத்துறையினுடைய வரலாற்றை எழுதினாலும் சரி, இலக்கியத்தினுடைய வரலாற்றை எழுதினாலும் சரி, சமூகத்தினுடைய வரலாற்றை எழுதினாலும் சரி, இப்படி ஒரு மனிதரை விட்டுவிட்டு எழுத முடியாது என்று சொன்னால் உலகத்திலேயே இவரை தவிர யாருக்குமே அந்த பெருமை இல்லை என்ற அந்த நினைப்பை என்னுடைய நெஞ்சிலே சுமந்து கொண்டு அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர் இந்த பாடலை எப்படி எழுதியிருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். நீங்கள் பாருங்கள், அலை இருக்குது கடலிலே, அசைவிருக்குது உடலிலே என்று இந்த பாடல் தொடங்குகிறது. பாப்பா அவர்கள் இசையமைத்த பாடல். கலைஞர் அவர்களை பார்க்கின்ற பொழுது நான் ஒரு பாப்பா, இந்த பாடலை இந்த பாப்பா என்ன சொல்ல முடியும் என்று எண்ணி பார்க்கிறேன். அலை இருக்குது கடலிலே என்று அடுத்த வரி அழகிருக்குது உடலிலே என்று அவர் எழுதி இருக்கலாம். ஆனால் அப்படியானால் கடலுக்கும் உடலுக்கும் அந்த அசைவிற்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறது, தலைவர் என்ன சொல்கிறார் என்று எண்ணி பார்க்கிறேன். அப்போதுதான் இந்த பாடலுடைய வரிகளுக்குள் எவ்வளவு பெரிய பொருளை அவர் பொதிந்து வைத்திருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். ஏனென்றால் வாழ்க்கையை கடல் என்று சொல்வார்கள். ஏன் வாழ்க்கையை கடல் என்று சொன்னார்கள்? ஒரு அறிஞன் சொன்னான், நாம் வாழ்க்கையில் எவ்வளவு உழைக்கின்றோமோ அந்த பலனை வாழ்க்கை நமக்கு தரும், கடலை போல என்று சொன்னான். எப்படி? கடல் தூரத்தில் இருந்தால் வெறும் கடல் காற்றை உங்களுக்கு தரும், உடலுக்கு குளிர்ச்சியை தரும். அருகிலே சென்றால் அந்த கால்களை, உங்களுடைய கால்களை நீரிலே நனைத்தால் உடலெங்கும் குளிர்ச்சியை அந்த கடல் தரும். அதனுடைய நீரை கொஞ்சம் உள்ளே சென்று எடுத்து நீங்கள் காய்ச்சினால் அந்த கடல் உப்பை தரும். அந்த கடலுக்குள் சென்று நீங்கள் வலை வீசினால் அந்த கடல் மீனை தரும். இல்லை இல்லை, நான் மூழ்குவதற்கு தயாராக இருக்கிறேன் ஒன்னிலே என்று சொன்னால் அந்த கடல் முத்தை தரும். ஆக நம்முடைய உழைப்பு எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அதை பொறுத்து தான் கடல் நமக்கு பலனை தரும். அதை போலதான் வாழ்க்கை என்று சொல்வார்கள். அத்தகைய ஒரு ஆழமான கருத்து இருப்பதால் தான் அதைத்தான் கலைஞர் அவர்கள் இந்த பாடலிலே அலை இருக்குது கடலிலே, அசைவிருக்குது உடலிலே, கலை இருக்குது நெடுவிலே, விலை இருக்குதா உலகிலே என்று எழுதியிருக்கிறார். எண்ணி பார்க்கிறேன். ஆக எதையும் ஆழமான ஒரு பார்வையோடு மிகுந்த உழைப்போடு அவர் எழுதுவதால் தான் இப்படி எல்லா துறைகளிலும் அவர் ஓங்கி நிற்கிறார் என்ற எண்ணம் எனக்குள் வருகிறது. பல்லவியிலேயே ஆழமான கருத்தை ரசித்து நயந்து வியந்து சொன்னீர்கள். நன்றி, நன்றி. இங்கே நாடகம், திரை இரண்டிலும் பழுத்த அனுபவம் கொண்ட வி.சி. குகநாதன் அவர்கள், எங்கள் கலைஞர் கூட நாடகங்களில் பெரும் பங்களிப்பு வழங்கியவர், நாடகத்தில் நடித்தவரும் கூட. தூக்குமேடை நாடகத்தில் பாண்டியனாக நடித்தவர். மிக இளம் வயதிலேயே கூட அரிதாரம் பூசிக்கொண்டு வீட்டிலேயே நடித்து பார்ப்பாராம். நீங்கள் நாடகம் இரண்டிலும் உங்கள் பார்வை, அவருடைய செயல்பாடுகள் நிறைய இருக்குது. முதலாவதாக சொல்லணுன்னா, எந்த எழுத்தாளனாக இருந்தாலும் தன்னை அடையாளம் காட்டிக்கொள்ளத்தான் முதல்ல எழுத பார்ப்பாங்க, அல்லது அந்த கதாபாத்திரத்தின் தன்மைக்கும் கதைக்குமாகத்தான் எழுதுவாங்க. கலைஞர்களுடைய படத்தை பார்த்தீங்கன்னா அது பின்னாடி அண்ணா இருப்பார், பெரியார் இருப்பார், திராவிட இயக்கம் இருக்கும், சுயமரியாதை இருக்கும், தமிழ் இருக்கும், இன உணர்வு இருக்கும், மொழி உணர்வு இருக்கும், அந்த தமிழருடைய ஒற்றுமை இருக்கும், தமிழை எப்படி மேம்படுத்தணுங்கிறது இருக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல வள்ளுவம் இருக்கும், இன்னொரு இடத்துல தொல்காப்பியர் இருப்பார். இப்படி பலவிதமான விஷயங்களை உள்ள வச்சு தன்னுடைய திறமையை மட்டும் முற்காட்டி கொள்ளாமல் தான் சார்ந்த இயக்கம், தன்னுடைய கொள்கைகளை முன் நிறுத்துகிற எழுத்துக்கள் தான் அவருடைய படமாக அநேகமாக அவை அதில் கலக்கப்பட்டிருக்கும். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அவர்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம், கலை உலகத்தில் எதிரின்னு பார்க்க மாட்டார். உதாரணமாக இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வை சொல்லணுன்னா, ஒரு நம்ம பெப்சி, அதாவது தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்காக சில பேர் போனாங்க. அது நிச்சயமாக அது அரசியல் சம்பந்தப்பட்டது. ஆனால் கலைத்துறை என்று வரும்போது அவர் ஒரு பட பூஜைக்கு வருகிறார். வரும்போது நான் அந்த மேடையில் பேசும்போது சொல்லுகிறேன், எங்களில் சிலர் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம், ஆனால் அதற்காக நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னபோது பல பேர் அந்த இதை எடுத்துக்கிட்டு எங்களை தாக்கி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் சொல்லும்போது சொன்னார், அவங்க காயப்படுத்தினதுன்னு சொல்லி அது
அதுக்கு மருந்து போட்டுட்டாங்க, இனிமேல் நான் விருந்து கொடுக்க வேண்டியதான் அதுக்கு பாக்கி அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அவர் விருந்து கொடுத்தாரு. எப்படின்னா 3 வருஷமாக திறக்காமல் இருந்த எங்களுடைய ஆஸ்பத்திரியை அவர் தன்னுடைய கைகளால் திறந்து வைத்தார். திரையுலகுக்கு அவர் செய்த செயல்பாடுகளில் 2 விஷயத்தை சொல்ல போகிறேன். முதல் விஷயம், பையனூருங்கிற இடத்துல அவர் கொடுத்திருக்கிற 96 ஏக்கர் நிலத்தில் புதிய திரைப்பட நகரமே உருவாக இருக்கிறது. 75 ஆண்டு காலமாக இந்த தொழிலாளர்களுக்கோ இந்த நலிந்த தயாரிப்பாளர்களுக்கோ அல்லது தொழிலாளர்களுக்கு என்று ஒரு படப்பிடிப்பு நிலையமோ அல்லது அவர்கள் வாழ்வதற்கு ஒரு வசதியான விஸ்தீரணமான இடமோ இல்லாத ஒரு நிலையில் அவர் ஒரு திரைப்பட நகரத்தை உருவாக்குவதற்கு, இந்த பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு, வீடு இல்லாத தொழிலாளர்களுக்கு வீடு கட்டுவதற்கு, நலிந்த தயாரிப்பாளர்களுக்கு வீடு கட்டுவதற்கு, ஒரு திரைப்பட நகரத்தை உருவாக்குவதற்கு 96 ஏக்கர் நிலத்தை அளித்திருக்கிறார். அந்த செயல்பாட்டை நாம் மறக்க முடியாது. அடுத்ததாக மிக முக்கியமான செயல்பாடு எதுவென்றால், இதுவரைக்கும் இந்தியாவில் திரைப்படத் துறையை ஒரு தொழிலாக அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை நாங்கள் மத்திய அரசோடு போராடி கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் தமிழக அரசு அண்மை காலத்தில், கலைஞர் அவர்கள் காலத்தில் செய்திருக்கின்ற ஒரு மாபெரும் நன்மை என்னவென்றால், அரசு சார்பில் ஒரு நலத்துறை, நலவாரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் திரைப்படத்துறைக்காக. அந்த திரைப்படத்துறையில் இருக்கின்ற அத்தனை பேரும், அத்தனை தொழிலாளர்கள், முதலாளிகள், பாதிக்கப்பட்ட தொழிலாளிகள், திரைப்பட தியேட்டரில் வேலை செய்கிறவங்க, போஸ்டர் ஒட்டுறவங்க, இங்கே இருக்கிற லைட் பாய்ஸ், இங்கே இருக்கிற எல்லாருமே அதில் அங்கத்தினர்களாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நல்லது கெட்டது அத்தனைக்கும் அரசு உதவிகள் செய்கிறது. ஆக அரசிலே நாமும் ஒரு அங்கம் என்று நினைக்கின்ற அளவுக்கு ஒரு நலவாரியத்தை உருவாக்கி இருக்கிறாரே திரைப்படத்துறைக்காக. இது திரைப்படத்துறை தந்த கலைஞர் அவர்கள் இந்த உலகுக்கு, இந்த திரையுலகுக்கு செய்த ஒரு அரும்பெரும் காரியமாக நான் அதனை ஏற்றுக்கொள்கிறேன், நினைக்கிறேன், பாராட்டுகிறேன். நன்றி, நன்றி. நமக்கு தொழில் கவிதை என்றான் பாரதி. ஆருதாஸ் அவர்களே, உங்களுக்கு தொழில் தமிழ். நீங்கள் பொது வாழ்விலும் அவரை அவதானித்திருக்கின்றீர்கள், உங்கள் திரையுலக வாழ்விலும் அவரை ரசித்திருக்கின்றீர்கள். இரண்டையும் கலந்து உங்கள் கருத்தை சொல்லுங்கள். மறைந்த நண்பர் உமாபதியை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆரம்ப காலத்தில் அவர் என்னுடைய விசிறியாக இருந்தார். பாசமலர், பார்த்தால் பிரசித்திரும் அவருடைய சாந்தி தியேட்டரில் தான் வெளியானது. அப்பொழுது நான் மிக இளைஞனாக இருந்தேன். தம்பி, நீ எப்படி சினிமாவுக்கு வந்தாய் என்று கேட்டார். நான் அதற்கு பதில் சொன்னேன். அப்போ உடனே சொன்னேன், அதற்கு தான் சொன்னேன் கலைஞருடைய அந்த இன்ஸ்பிரேஷன் என்று. மூத்த தமிழை, திருவாரூரில் பூத்த தமிழை என் அடிமடியில் கட்டி கொண்டு நான் எழும்பூரில் இறங்கினேன் என்று சொன்னேன். ஆகவே மொழியை பற்றி சொன்னீர்கள். அந்த மொழி, அந்த தமிழ் தான் என்னுடைய மூலதனம். நான் முரசொலியில் இப்பொழுது 87வது அவருடைய பிறந்தநாளின் மறுநாள் எழுதியிருக்கிறேன். திருவாரூரில் நீங்கள் எனக்கு மொழிகாட்டியாகவும் வழிகாட்டியாகவும் இருந்தீர்கள் என்று நண்பர் அதை பாராட்டி சொன்னார். ஒன்றை ஏராளமான படங்களுக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதிய அனுபவத்தை வைத்து சொல்லுகிறேன். உரைநடை என்பது வேறு, உரையாடல் என்பது வேறு. கதை என்பது வேறு. கதை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். உரைநடை என்பது புரோசார்டர், ஆங்கிலத்தில் சொல்ல போனால் புரோசார்டர். அது படிப்பது, நமக்கு நாமே படிப்பதில்லை, அது பிறருக்கு படித்து காட்டுவது. உரையாடல் என்பது வேறு. ஆங்கிலத்தில் கான்வர்சேஷன் என்று சொல்கிறோம், சமஸ்கிருதத்தில் சம்பாஷணை என்று சொல்லுகிறோம், தமிழில் உரையாடல். உரையை வைத்து கொண்டு ஆடுவது, சிலம்பாடல், சிலம்பாட்டம் என்று சொல்வது போல. எப்படி என்றால், ஒரு பாத்திரம் ஒரு வசனத்தை பேசி அதற்கு மலர் தொடுப்பது போன்றது உரையாடல் அல்லவா? இதில் கலைஞர் கையாண்டது ஓசை நயம். ஓசை நயத்துக்கு தான் அவர் முக்கியத்துவம் கொடுப்பார். சொற்களை அதற்கு தகுந்தபாடு தேர்ந்தெடுப்பதற்காக அவர் தேடிக்கொண்டிருக்க மாட்டார், தானாக வந்து வொக்கபுலரி என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுகிறோம் அல்லவா? உரையாடலுக்கு முக்கியமான அந்த கவிதை நயத்தை, ஓசை நயத்தை கையாண்டவர். அதனால் தான் அவருடைய வசனங்களுக்கு அந்த சிறப்பு ஏற்பட்டது. என் எழுதுகோல் அவரை வணங்கி அவருக்கு நன்றி சொல்ல, சிரம் தாழ்த்தி கரம் கூப்ப கடமைப்பட்டிருக்கிறது என்பதை அன்போடும் பண்போடும் பணிவோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் கவிஞர் பழனி பாரதி இந்த தலைமுறையின் பிரதிநிதி. ஆனால் இப்போது தொலைக்காட்சிகளில் பழைய படங்களை கூட இந்த தலைமுறை பார்க்கும் வசதி இருக்கிறது. அவ்வப்போது அத்திபுத்தாற் போல் பழைய படங்களை பார்க்கலாம். இந்த படங்களை எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவற்றில் ஒன்றை நீங்கள் தெரிவு செய்து எதற்காக இந்த காட்சியை ரசிக்கின்றீர்கள் என்ற காரணத்தையும் சொல்லுங்கள். இந்த நாட்டிலே நடக்கும் அட்டூழியங்களை எல்லாம் தட்டி கேட்பதற்கு வராசக்தியை கலைஞரின் உரையாடல் எல்லோருக்கும் தந்த ஒரு படம் பராசக்தி. அந்த படத்தில் ஒரு காட்சி,
ஒருவன் நாய்க்கு ரொட்டிகளை போட்டு கொண்டிருப்பான். அந்த இடத்துல அந்த படத்தினுடைய கதாநாயகி கல்யாணி வருவாள். ஐயா, நானும் பட்டினி, குழந்தையும் வயிறு காயுது, பால் வாங்கிறதுக்கு ஒரு அரையனா இருந்தால் கொடுங்க என்று கேட்பாள். போ போ என்று அவன் விரட்டுவான். பிறகு அவள் சொல்லுவாள், ஐயா அந்த நாய்க்கு போடுகிற ரொட்டியிலாவது ஒன்று கொடுங்க அப்படின்வான். என்ன சொன்னேன்? நாய் நான் சொன்னேன், இது நாய் இல்லை, என் டார்லிங், போ போ அப்படின்னு விரட்டி விடுவான். சமீபத்தில் நான் கவிஞர் காசி ஆனந்தனுடைய ஒரு கவிதையை படித்தேன். அது ஒரு குறுங்கவிதை. முதலாளி வேலைக்காரனை பார்த்து பாய்வார். டேய் நாயே, பீட்டரை கவனித்தாயா என்று கேட்பார். அவருடைய வீட்டில் பீட்டர் என்றால் நாய் என்ற அர்த்தம், நாய் என்றால் மனிதன் என்ற அர்த்தம். இந்த வார்த்தை கவிதையை 1952 காட்சி கவிதையாய் வடித்தவர் கலைஞர் அவர்கள். ஹலோ டார்லிங், பசிக்குதா? ஐயா, குழந்தை வயிறு காஞ்சி போச்சு, பால் வாங்க ஒரு அரை இனம் கொடுங்களேன். எங்கேயாவது வீட்டுங்களில் போய் கேளு. இந்த நாய்க்கு போடுற பிஸ்கெட்டிலாவது ஒன்று கொடுங்க ஐயா. கழுத